கோவை கசின்ஸ். இன்றைக்கி நாம வீடே கம கமன்னு மணக்கிற அளவுக்கு பருப்பு ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் கோவை கசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே இருக்கிற ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். பருப்பு ரசம் செய்கிறதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க. முடிஞ்ச வரைக்கும் நாட்டு பருப்பு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. துவரம் பருப்பை நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் சேர்த்துக்கோங்க. கூடவே நான் இங்கே ஒரு பெரிய நாட்டு தக்காளி எடுத்துருக்குறேங்க. நாட்டு தக்காளி தான் ரசத்துக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அப்படியே முழுசாக போட்டு குக்கரை மூடி வச்சு 3 விசில்லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இங்கே 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. பருப்பு தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வெந்திருக்கணுங்க. இப்போ நம்ம இதையே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். பருப்போடு சேர்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இப்படியே நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம கையை வச்சு இந்த தக்காளியும் பருப்பையும் நல்லா இந்த தண்ணியோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணுங்க. அப்போ தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேங்க. இது அப்படியே இந்த பருப்பு தண்ணி கூட சேர்த்துடலாம். இது கூடவே இன்னொரு 1/2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு இந்த ரசத்துக்கு எந்த அளவு உப்பு வேணுமோ உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி அப்படியே விட்டுருங்க, இருக்கட்டும். அடுத்தது நான் இங்கே 3 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேங்க. இது கூடவே 2 பெரிய சைஸ் அளவு பூண்டு எடுத்து நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்கேங்க. இப்போது நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துடலாங்க. நம்ம இங்கே ஏற்கனவே தட்டி எடுத்து வச்சுருக்கிற பூண்டு வெங்காயமும் வச்சுருக்கேங்க. கூடவே 1 கத்து கருவேப்பிலையும் 2 வரமிளகாயை விதையெல்லாம் உதுத்திட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவு பச்சை மிளகா வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு இதில் சேர்த்து கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரியணுங்க, அப்போ தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா இதில் சேர்த்துடலாங்க. இந்த பூண்டு வெங்காயமும் எண்ணெயில் சேர்க்கும் போது இதனுடைய மனமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து மறுபடியும் இது நல்லா வணக்கி எடுத்துடலாங்க. எல்லா பச்சை வாசனமும் போனதுக்கப்புறமா நம்ம பருப்பு தண்ணியில் புளி உப்பெல்லாம் சேர்த்து ரெடியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்பு தண்ணியை இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜ்லேயே செக் பண்ணிக்கோங்க. எது பத்திலையோ அது இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணுங்க. அது கொதிக்கிறதுக்குள்ளே நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நான் வீட்லேயே நல்லா மணக்க வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற ரசத்தூளை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க. அதுக்குள்ளேயே ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கேஸ் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரசத்தை கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போது நல்லா சுற்றிலையும் நுர கட்டி பொங்கி வரணுங்க. லைட்டாக அது மேலே எலும்பும். இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணுங்க. இந்த பக்கம் தான் ரொம்ப முக்கியம். அதிக நேரம் கொதிச்சிருச்சுன்னா ரசம் டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், இப்போது ரசம் நல்லா கொதிச்சு லைட்டாக மேலே எழும்புதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்கிற கொத்தமல்லி ரசத்தூளோட இதை அப்படியே சேர்த்துடணுங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, மணக்க சுட ரொம்பவே டேஸ்டான பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல டிஷ்ஷை ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.